காக்கும் தூயவளே விண்முடி அணிந்த மாதவளே எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே தாரகை புகழும் பேரழகே இந்த பாரெல்லாம் போற்றும் பரலோக தாயே விண்முடி அணிந்த மாதவளே எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே இறைவன் படைத்த அருள் எழில் மலரே கலங்கரை தீபம் விடிவெள்ளி நீயே சானி சானி பாமரே மபனி சானி ரே சா இறைவன் படைத்த அருள் எழில் மலரே கலங்கரை போற்றும் பரலோக தாயே விண்முடி அணிந்த மாதவளே எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே அலகையை மிதித்து பாவத்தை அழித்து அவனியை காத்திடும் விண்ணக தாயே அலகையை மிதித்து பாவத்தை அழித்து அவனியை காத்திடும் விண்ணக தாயே நானிலம் எல்லாம் பாவங்கள் ஒழிக்க அருள் புரிவாயே பரலோக தாயே விண்முடி அணிந்த மாதவளே எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே விண்முடி அணிந்த மாதவளே எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே தாரகை புகழும் பேரழகே இந்த பாரெல்லாம் போற்றும் பரலோக தாயே விண்முடி அணிந்த மாதவளே எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே விண்முடி அணிந்த மாதவளே எங்கள் ஊரினை காக்கும் தூயவளே தங்கத்தேர் தேவதை அவனி வரும் வேளையில் தரணி எங்கும் வழி காட்டுதே முத்தெடுக்க கடலில் மூழ்கி பார்க்க வேண்டுமே அன்னை அன்பு அதை மிஞ்சுமே அவள் அருள் தரணும்
உலகம் அதனால் நலம் பெறணும் அவள் அருள் தரணும் உலகம் அதனால் நலம் பெறணும் அன்னை வாழ்க அருளை வாழ்க அன்பே வாழ்க அருளை வாழ்க திரையே வாழ்க திரையே வாழ்க உயிரே வாழ்க உயிரே வாழ்க அன்னை வாழ்க அருளை வாழ்க அன்பே வாழ்க அருளை வாழ்க கண்ணெதிரே வந்தாளே காட்சி கொடி தந்தாளே காலமெல்லாம் நம்மை காக்கத்தானையனை தந்தாளே கண்ணெதிரே வந்தாளே காட்சி கொடி தந்தாளே காலமெல்லாம் நம்மை காக்கத்தானையனை தந்தாளே நானிலமும் சிறக்க நன்மை எங்கும் பிறக்க நானிலமும் சிறக்க நன்மை எங்கும் பிறக்க நம் தேடலே நம் அருகே வந்தாளே நாளுவே நம்மை காக்கவே அவள் அருள் தரணும் உலகம் அதனால் நலம் பெறணும் அவள் அருள் தரணும் உலகம் அதனால் நலம் பெறணும் அன்னை வாழ்க அருளை வாழ்க அன்பே வாழ்க அருளை வாழ்க திரையே வாழ்க திரையே வாழ்க உயிரே வாழ்க உயிரே வாழ்க அன்னை வாழ்க அருளை வாழ்க அன்பே வாழ்க அருளை வாழ்க சோலைகள் பூத்திட மாலைகள் போட்டிட தேவமகள் தென்றலென தேர் மீது வந்தாளே சோலைகள் பூத்திட மாலைகள் போட்டிட தேவமகள் தென்றலென தேர் மீது வந்தாளே. திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினிய இறைமக்களே, இன்று நமது பங்கிற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பங்கு தந்தை சகாயராஜ் அவர்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்று அவருடைய பங்கேற்பு திருப்பலியில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டியுள்ளோம். இறைவன் தம் திருச்சபையை வழிநடத்த நல்ல மேய்ப்பர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த வரிசையில் நமது புதிய பங்கு தந்தை சகாயராஜ் அவர்களை இறைவனின் அருள் அளிப்பாக ஏற்று அவருடைய பணியையும் சேவையையும் இறைவனிடம் ஒப்புக்கொடுப்போம். நமது பங்கின் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் புதிய பங்கு தந்தை இறை ஞானம், அன்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றோடு மக்களை வழிநடத்தவும் இறைவன் அவர்கள் மேல் நிறைவாக பொழியவும் அன்பும் மதிப்பும் மிக்க நமது புதிய பங்கு தந்தை சகாயராஜ் அவர்களை எங்கள் பங்கு குடும்பத்தினர் சார்பாக தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இறைவன் தங்களுக்கு அளித்துள்ள அருட்பணியை எங்கள் பங்கில் சிறப்பாக நிறைவேற்றிட வாழ்த்துகின்றோம். தங்களின் ஆன்மீக வழிகாட்டுதலாலும் அன்பான சேவையாலும் எங்கள் பங்கு மேலும் வளர்ச்சியடைய இறைவன் அருள் புரிய வேண்டுமென்றும், மேலும் தங்கள் வருகை எங்கள் பங்கிற்கு புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளிக்கட்டும். எங்கள் ஜெபங்களாலும் ஒத்துழைப்பாலும் தங்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டுமென்று அனைவரும் பக்தியுடன் இத்திருப்பலியில் பங்கேற்போம். தந்தையின்
எங்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவரே சுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் வழியினில் இணைந்திடுவோம். அன்பிற்குரிய அருட்தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் உட்கார். புதிய பங்கு தந்தையை வரவேற்க மகிழ்ச்சியோடு நாம் கூடியிருக்கிறோம். பங்கு கோவிலின் திறவுகோல்களை புதிய தந்தைக்கு கொடுப்பது, நற்கருணை பேழையின் திறவுகோலை பெறுவது, பாவசங்கீத்திர தொட்டியில் அமர்ந்து எழுவது, விசுவாச பிரமாணத்தை தந்தை அறிக்கையிடுவது, புதிய பங்கு குருவாக பங்கேற்பதாக வாக்குமூலம் அளிப்பது ஆகிய இந்த சிறிய சடங்கை இப்பொழுது நாம் நடத்துவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதும் பரவியுள்ள நமது தாய் திருச்சபையை நமது திருத்தந்தை ரோமையிலிருந்து வழி நடத்துகின்றார். அதுபோலவே ஒவ்வொரு மறை மாவட்டத்தையும் வழிநடத்தும் பணியை திருத்தூதர்களின் வழித்தோன்றல்கள் என அழைக்கப்படும் ஆயர்கள் இறைவனிடமிருந்து பெறுகின்றனர். இந்த பின்னணியில்தான் நம் மறை மாவட்டத்தில் உள்ள இறை மக்கள் அனைவரின் முழுமையான மீட்புக்காக உழைக்கும் பணி பொறுப்பை ஒரு ஆயர் ஏற்கிறார். இப்பணியில் ஆயருக்கு துணையாளராக இருப்பவர்கள் அவருடைய உடன் உழைப்பாளர்களாகிய மறை மாவட்ட குருக்கள். இவர்கள் போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணி ஆகிய முப்பணிகளை ஆயரின் பெயரால் அவருடைய பதிலாளர்களாக ஆற்றுகின்றனர். ஆகவே பங்கு மக்களாகிய நாம் நம்முடைய பங்கு குருவில் நம்முடைய தல ஆயரை காண வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும், பங்கின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் அவரோடு இணைந்து உழைக்க வேண்டும். இவ்வாறு இறை மக்கள் மீட்பு பாதையில் நடந்து தங்களது ஆன்மீக ஈடேற்றத்தை கண்டடைய பாடுபட வேண்டும். ஆகவே நம் புதிய பங்கு தந்தை தமது பணியை திறம்பட ஆற்றிட பங்கு மக்களாகிய நாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம். நமது ஒத்துழைப்பை நிறைவாக அளிப்போம். இக்கடமையை நாம் நன்கு உணர்ந்து செயல்பட தேவையான அருளை இச்சடங்கில் பெறுவோம். தற்பொழுது புதிய பங்கு தந்தையை நியமித்து ஆயர் அனுப்பியிருக்கிற கடிதத்தினுடைய தமிழாக்கத்தை சுருக்கமாக வாசிக்கிறேன். அன்பு தந்தை சகாயராஜ் அவர்களே, இக்கடிதத்தின் மூலம் ஆணையின் மூலம் உங்களை உடையாப்பட்டி பனிமய மாதா ஆலயத்தின் பங்கின் பங்கு தந்தையாக நான் நியமிக்கிறேன். அதே வேளையில் இடைப்பட்ட காலத்தில் இங்கு பங்கு தந்தையாக இருந்து பணியாற்றிய அருட்தந்தை பிருட்டோ அவர்களுடைய பணிகளை பாராட்டி அவருக்கு தரப்பட்டிருக்கிற புதிய பணியிலும் பொறுப்பிலும் அவர் இன்னும் சிறப்பாக பணிபுரிய அவரையும் வாழ்த்துகிறேன். அவருடைய பணிகளுக்காக நன்றி கூறுகிறேன். இப்பொழுது நாம் எல்லோரும் கைதட்டுவோம். பங்கு தந்தை. பங்கு கோவிலின் திறவுகோலை கொடுத்தல். கோவில் என்பது கடவுளின் இல்லம், இறை வேண்டலின் இல்லம். இறை மக்களும் இறைவனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து உரையாடி உறவாடும் இடம். இங்குதான் திருப்பலியும் திருவருட் சாதனங்களும் அருட்கருவிகளும் பக்தி முயற்சிகளும் கொண்டாடப்படுகின்றன. இங்கிருந்துதான் இறையருளையும் மீட்பின் கொடைகளையும் இறை மக்கள் நிறைவாக பெற்று மகிழ்கின்றனர். இப்பணியை இங்கு ஆற்றவே நீவர் இந்த பங்கின் புதிய பங்கு குருவாக இன்று பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறீர். இதை உணர்ந்து அதன் அடையாளமாக இந்த பங்கு கோவிலின் திறவுகோல்களை இப்போது பெற்றுக்கொள்ளும். நற்கருணை பேழையின் திறவுகோலை வழங்குதல். உலகம் முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய ஆண்டவர் இயேசு
நற்கருணை வடிவில் இப்பேழையில் நம்மோடு உடனிருக்கிறார். நமக்கு மீட்பளிக்கும் உணவாகவும், நிலை வாழ்வின் உணவாகவும், ஆன்ம உணவாகவும், சாவின் முறிவு மருந்தாகவும் அவரே இங்கு நற்கருணையில் வீற்றிருக்கிறார். இந்த நற்கருணையே நோயுற்றோருக்கு உணவாக வழங்கப்படுகிறது. நற்கருணை சந்திப்பின் வழியாக இயேசுவோடு உரையாட நமக்கு வாய்ப்பளிக்கிறது. நற்கருணையில் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வழி செய்கிறது. ஆகவே கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உற்சவமாகிய நற்கருணை மீது உமக்குள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வகையிலும், இறை மக்களின் நற்கருணை பக்தியை மேல்மேலும் வளர்க்கும் வகையிலும் உம்மிடம் ஒப்படைக்கப்படும் இப்பங்கு மக்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நீர் திகழ வேண்டும் என்பதன் அடையாளமாக இப்போது பங்கு நற்கருணை பேழையின் திறவுகோல்களை உங்களுக்கு கொடுக்கிறோம். பாவத்தால் தம்மை விட்டு அகன்று சென்ற மானிடரை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள கடவுள் தம் ஒரே மகன் கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அந்த ஆண்டவராம் கிறிஸ்து ஏற்படுத்திய ஒப்புரவு அருட்சாதனத்தை குருக்கள் இந்த பாவசங்கத்தின தொட்டியில்தான் நிறைவேற்றுகின்றனர். இது இரக்கத்தின் இடம், ஆன்ம நலம் அருளும் இடம். எனவே நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி பாவ அறிக்கை இடுவோருக்கு குரு மன்னிப்பும் அமைதியும் வழங்கும் இடமாக இந்த பாவசங்கீத தொட்டி அமைந்துள்ளது. இதை இறை மக்களுக்கு உணர்த்தும் வண்ணமும் புதிய பங்கு குறு இந்த பணியும் ஆர்வத்தோடு ஆர்வலாய் இருப்பதை உணர்த்தும் வண்ணமும் இப்போது புதிய தந்தையவர்கள் இந்த பாவசத்திர தொட்டியில் அமர பழைய பங்கு தந்தை அழைத்து செல்வார். இப்பொழுது அருட்தந்தை சகாயராஜ் அவர்கள் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுகிறார். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். இந்த பங்கின் புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்பதாக தந்தைவர்கள் வாக்குமூலம் அளிக்கின்றனர். அருள் திரு ஜே சகாயராஜ் என்னும் நான் கே உடையாப்பட்டி பங்கு தந்தையாக பணியேற்கும் இந்நேரத்தில் என்னுடைய போதனையாலும் செயல்களாலும் எடுத்துக்காட்டான வாழ்வினாலும் தூய கத்தோலிக்க திருச்சபைக்கு பற்றுறுதி மிக்கவனாக எப்பொழுதும் திகழ்வேன் என உறுதி கூறுகிறேன். என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகளை நம் தாய் திருச்சபை, மறை மாவட்டம் ஆகியவற்றின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு மிகுந்த நம்பிக்கையோடும் அக்கறையோடும் நிறைவேற்றுவேன் எனவும் உறுதியளிக்கின்றேன். நமது திருச்சபையின் தலைமை ஆயராம் திருத்தந்தை போதிக்கின்ற விசுவாசத்தையும் ஒழுக்கம் சார்ந்த உண்மைகளையும் மறுப்பின்றி ஏற்றுக்கொள்வேன். மேலும் என் தல ஆயருக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து என் திருத்தூது பணிகளை இப்பங்கில் நிறைவேற்ற வாக்களிக்கின்றேன். இதற்கு தேவையான நல் மனதையும் இறை அருளையும் இறைவா நீரே எனக்கு நிறைவாய் அளித்திட இறைஞ்சுகின்றேன். ஆமேன். எல்லோரும் மறுபடியும் நாம் கைதட்டி தந்தையை ஏற்றுக்கொள்ளுவோம்.
மணப்பாறை மறைவட்ட குருக்கள் இறைமக்களின் சார்பாக தந்தையை வரவேற்று இந்த பொன்னாடியை அளிக்கிறேன். அவருடைய பழைய பங்கு தந்தை பிரிட்டோ அவர்களுக்கு அவருடைய பணிகளுக்காக அவரை பாராட்டி இந்த பொன்னாடியை அணிவிக்கிறேன். புதிய தந்தையுடைய தலைமையில் நாம் திருப்பலியில தொடர்ந்து பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய மாலை வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதங்கள் உரித்தாக்கி கொண்டு கேவுடையாப்பட்டி ஒரு திருவிழா போல் இன்று காட்சியளிக்கிறது. ஒரு பணியேற்பு விழாவுக்கு இவ்வளவு அருட்தந்தையர்கள், இவ்வளவு அருட் சகோதரிகள், அதோடு இவ்வளவு இறை மக்கள் இந்த ஒரு அழகான பங்கை பார்ப்பதற்கான பாக்கியத்தை பெற்றவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். காரணம் உங்களுக்கு தெரியும், இந்நாளில் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஆயனாக, கடவுள் கொடுத்த ஒரு தேவதூதனாக வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருள் பணியாளர் சகாயராஜ் அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைத்து இந்த நாட்களில் அவர் உங்களோடு பயணித்து ஒரு அழகான இயேசு விரும்பக்கூடிய ஒரு குட்டி திரு அவையை கட்டி எழுப்பதற்காக வந்திருக்கிறார். தந்தையை பற்றி சொல்ல தேவையில்லை. காரணம், இந்த தமிழக திரு அவைக்கு, குறிப்பாக திருச்சி திரு அவைக்கு கிடைத்த ஒரு அழகான பொக்கிஷம் என்று சொல்லுவேன் நான். இளம் வயதிலேயே மிக துடிப்போடு கடவுளுக்காக அர்ப்பண உள்ளத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதனோடு நான் ஒரு ஆண்டு காலம் பயணித்தேன். அன்றிலிருந்து இன்று வரை அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். ஏதோ நகர்ப்புற பங்குகளில், பழைய கோவிலில், கிராப்பட்டியில் அவர் செய்த பணியை விட ஒரு சின்ன கிராமம் லூர்து நகர் என்கின்ற ஒரு பங்கு, அந்த மக்களை இந்த உலகம் அறிய இவர் செய்த அந்த அற்புதமான பணியை பார்த்து நாங்கள் எல்லாம் வியந்து போனோம். அந்த அளவிற்கு எல்லாரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய, பாரபட்சம் இல்லாமல் பக்குவமாக ஒரு பெரிய மனிதனைப் போல ஒரு 50-60 வருடம் அனுபவம் உள்ள ஒரு குரு எப்படி இருப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவசாலியாக இந்த சின்ன வயதிலேயே கடவுளை முழுமையாக நம்பி அன்னை மரியாதை துணையோடு இந்த பனிமய மாதா கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள். கேவுடையாப்பட்டி ஏற்கனவே நான் நிறைய நாட்களில் அம்மாப்பட்டிலேருந்து வரும்பொழுது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான மக்கள் இங்கே வந்து நிற்கும்போது அவ்வளோ சொல்லுவாங்க. எனவே அதை இந்த உலக திரு அவைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு மனிதன் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே இந்த நாளில் நாங்கள் அனைவரும் தந்தைக்காக செபிக்கிறோம். ஆண்டவருடைய பரிவும் இரக்கமும் எப்பொழுதும் இந்த பங்கோடு இருந்து சிறப்பாக உங்களை வழிநடத்தக்கூடிய வல்லமை ஆண்டவர் நம் தந்தைக்கு தர வேண்டும். அழகான இறை சமூகத்தை பாங்கோடு நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பள்ளியிலே தந்தைக்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம். மனதார தந்தையை வாழ்த்தி இந்த பள்ளியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மனம் நிறைந்த மகிழ்வோடு உள்ளங்கள் மகிழ்ந்து உறவுகள் இணைந்து வாழுகிற இந்த கேவுடையாப்பட்டி பங்கின் பாதுகாவலியாக இருந்து பக்தியோடு வருபவர்களுக்காக தன் திருமகனிடத்தில் பரிந்து பேசுகிற இந்த பனிமய மாதாவினுடைய ஆலயத்தில் கூடியிருக்கக்கூடிய அத்துணை உறவுகளின் கருத்துக்களுக்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், உள்ள ஆன்ம அமைதிக்காகவும் இந்த வழியானது
ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கடந்த இந்த நொடி பொழுது வரை இப்பங்கினுடைய வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பல்வேறு பணிகளை முன்னெடுத்த அது பாசத்திற்குரிய தந்தை ஜான் பிரிட்டோ அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த பங்கு பல நிலைகளில் வளர்ந்திருக்கிறது. தந்தை அவர்கள் வழியாக இறைவன் இப்பங்கிற்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி நன்றியின் பழியாக இப்பழியை நாம் இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இப்பங்கினை இறைவனுடைய பாதையில் தொடர்ந்து வழிநடத்த தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் இறைவன் எனக்கும் தந்தருள்ள வேண்டுமென இப்பழியில் அனைவரும் இணைந்து பக்தியோடு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்பழியில் பங்கெடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உமது கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை இன்றும் என்றும் கனிவுடன் எங்களுக்கு அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உனக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள்.
அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரவேலனாகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரவேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மன மகிழ்வாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இழி மனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீர் கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இழி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த இழி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீ எழுந்து சென்று இஸ்ரவேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும். நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்க்கை உன் வசமே, உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. மணியும் புது பொழுதில் என் வாழ்வும் புதிதாக விரியும் என்றென்றும் என் இதயம் இதமாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் அந்த பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. கொடியாய் படர்ந்திடுவேன், தனி
தரும் மரமாய் செழிக்க உன் அருளை நாடிடுவேன். உன்னில் இணைந்து வாழ நான் கொடியாய் படர்ந்திடுவேன். கனி தரும் மரமாய் செழிக்க உன் அருளை நாடிடுவேன். உண்மை நீதி அன்பில் வாழ உலகம் படைத்தீரே. என் உள்ளம் மகிழ உறவில் வளர ஊக்கம் தருவீரே. புது வாழ்வு வளமாகும் உன்னாசை தந்தாலே. என் வாழ்வு நலமாகும் உன் பார்வை பெற்றாலே. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே என் நினைவும் உன் பதமே. தேடிடும் செல்வம் ஒரு நாள் மறைந்துவிடும். மாறாதேவன் வார்த்தை என்றும் நிலைத்து நிற்கும். மனிதன் தேடிடும் செல்வம் ஒரு நாள் மறைந்துவிடும். மாறாதேவன் வார்த்தை என்றும் நிலைத்திருக்கும். சொல்லில் செயலால் பிறரை மதிக்க வரங்கள் தருவீரே. உன் சொல்படி நடந்தால் சுகங்கள் பெற்று பலமாய் வாழ்வேனே. புது வாழ்வு பலமாகும் உன்னாசை தந்தாலே. என் வாழ்வு நலமாகும் உன் பார்வை பெற்றாலே. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே என் நினைவும் உன் பதமே. விடியும் புது பொழுதில் என் வாழ்வும் புதிதாக. விடியும் என் சென்றும் என் இதயம் மிதமாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. நீ என்னில் என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உந்தன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. காலடிக்கு முன்பாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 17வது பிரிவு, அருள் திரு வாக்கியங்கள் 1 மற்றும் 11 முதல் 21 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது. நாம் ஒன்றாய் இருப்பது போல் சீடர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீரெனக் அளித்தும் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது போல நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. திருச்சி மறைமாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் இந்த மங்களகரமான மாலை வேளையிலே ஒரு மணவிழா கொண்டாட்டம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. மணவிழா கொண்டாட்டத்திற்கு கூடி வந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் குதூகல மகிழ்வோடு கும்பிட்டு வணங்குகிறேன், வாழ்த்துகின்றேன். திருப்பலியின் தொடக்கத்திலேயே மறைவட்டத்தின் அதிபர் ஒரு கடுமையான கால கட்டுப்பாட்டை எனக்கு விதித்திருக்கிறார். அதற்காக நான் தலைவணங்கி முடிந்தவரை முயற்சி செய்து என்னையே கட்டுப்படுத்தி கொள்ள விழைகின்றேன். இன்றைக்கு இந்த கே உடையாப்பட்டிக்கும் கே அம்மாப்பேட்டைக்கும் ஒரு விதமான சொந்தம், ஒரு விதமான பந்தம் உருவாகிறது. 1993ஆம் ஆண்டு நான் மணவையிலே உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது மரியநாயகம் அடிகளார் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள். திறப்பு விழா நிகழ்ந்தது. இந்த ஆலயம் 1993ஆவது ஆண்டு கட்டி எழுப்பப்பட்டது கே உடையாப்பட்டி பங்கு என்ற பெயரிலே. கே அம்மாப்பேட்டை, குளத்தூர் அம்மாப்பேட்டையிலே இந்த ஆலயத்திலே மணவாளனாக வந்து தன்னை முழுமையாக ஆட்படுத்தி கொண்டு இந்த பங்கினுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் சோதனையிலும் வேதனையிலும் வளர்ச்சியிலும் தளர்ச்சியிலும் வாழ்விலும் சாவிலும் என்றென்றும் பிரமாணிக்கமாயிருந்து என் பணிக்காலம் முழுவதும் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்கிற வாக்கு மூலத்தை கொடுத்து இன்றைக்கு ஒரு மணவாளன் வந்திருக்கிறார். இவர் பிறந்த ஆண்டும் 1993. இந்த ஆலயம் பிறந்தது 93. இன்றைக்கு இந்த மணவாளனுக்கு ஒரு மறக்க முடியாத பிறந்த நாள் விழா. இந்த பிறந்த நாள் விழாவிலே இன்றைக்கு இந்த விழா கொண்டாட்டம் அரங்கேறி இருப்பதை பார்த்து
உள்ளபடியே இது கடவுளுடைய திருவுளமாக பார்க்கிறேன். எனவே அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி பிறந்த நாள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். 15/6/1993 அம்மாப்பேட்டையிலே அவதரித்த இந்த தவப்புதல்வன் தன்னுடைய பிறப்பின் காலத்திலிருந்து பணிவிலும் பக்தியிலும் வளர்ந்து வந்த காரணத்தினால் 2022 8ஆம் தேதி இதே மே மாதத்திலே 8ஆம் தேதி அன்று குருவாக அருள் பொழிவு பெற்றார். இவர் 93 பிறந்ததும் 2022 குருவாக அருள் பொழிவு பெற்றதும் இந்த கேவுடையாப்பட்டிக்கு அவர் வாழ்க்கைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்று கருதுகிறேன். இந்த கேவுடையாப்பட்டி எத்தனையோ ஆட்களை பார்த்திருக்கிறது. MS லாரன்ஸ் என்கிற தந்தை கூட ஓராண்டு இங்கே இருந்திருக்கிறார். எனக்கு விவரம் தெரிந்து செல்வராஜ் என்கிற அருட்தந்தை இங்கே பங்கு தந்தையாக பணிக்காலம் முழுவதும் இருந்தார். பிலமின்ராஜ் தந்தை அவர்கள் இருந்தார்கள். மூத்தவர் இறந்து விட்டார். அதன் பிறகு வந்தார்கள். கிரிக்கெட் மைதானத்திலே விளையாடுவது போல அடித்தார்கள். சில பேர் சிக்ஸர், சில பேர் டக் அவுட் ஆனார்கள், சில பேர் பந்த வேகத்திலேயே பெவிலியன் திரும்பினார்கள். இது இந்த கேவுடையாப்பட்டியினுடைய வரலாறாகவே இருந்து விட்டது. ஆனால் காலம் நிறைவேறிய பொழுது கடவுள் இத்தகைய ஒரு மாபெரும் காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். இந்த கேவுடையாப்பட்டி மண்ணுக்கு இன்றைக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ உங்களுக்காக ஒரு மகன் பிறந்திருக்கிறான். இதோ நமக்கு ஒரு மகன் தரப்பட்டுள்ளான். நமக்காக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த கேவுடையாப்பட்டிக்காக, இந்த கேவுடையாப்பட்டி மண்ணுக்காக, இந்த கேவுடையாப்பட்டி மண்ணின் மக்களுக்காக அன்றைக்கு அவதரித்த இந்த குழந்தை உங்களுக்காக பிறந்திருக்கிறது. கடவுள் உங்களுக்கு தந்த இந்த தவ மகனை நீங்கள் இன்றைக்கு வரவேற்றிருக்கிறீர்கள். எதற்காக இவர் வந்திருக்கிறார்? இவர் இங்கே வந்து என்ன செய்ய போகிறார்? தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டேன். உங்களோடு வாழ வந்திருக்கிறார். உங்களுடைய இன்பத்திலே துன்பத்திலே, உங்களுடைய சுகத்திலே சோகத்திலே, உங்களுடைய சோதனையிலே வேதனையிலே, உங்களுடைய வளர்ச்சியிலே தளர்ச்சியிலே, உங்களுடைய வாழ்விலே சாவிலே, நீங்கள் அழுகிற பொழுது உங்களோடு சேர்ந்து அழுவதற்கு, நீங்கள் மகிழ்கிற பொழுது உங்களோடு சேர்ந்து மகிழ்வதற்கு, உங்களுடைய சுமைகளை தூக்கி சுமக்கக்கூடிய உடன் சுமையாளராக, பழு சுமையாளராக, பாவசங்கீத தொட்டியிலே உங்களுடைய கரைகளையும் பாவங்களையும் இறக்கி வைக்கக்கூடிய சுமைதாங்காக இங்கே வந்திருக்கிறார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது கடவுள் தந்த அருட்கொடை. கடவுளுக்கு இன்றைக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். கேவுடையாப்பட்டி மக்கள், இது நீங்கள் விரும்பிய ஒன்று அல்ல, வேறு யாரும் விரும்பிய ஒன்றும் அல்ல. கடவுள் விரும்பிய காரணத்தினால் இங்கே வந்திருக்கிறார். கடவுளை மட்டுமே நம்பி இங்கே அடியெடுத்து வைத்திருக்கிறார். கடவுளின் பணியை உங்களுக்கு ஆற்ற வந்திருக்கிறார். கடவுள் என்றைக்கு இந்த இயேசு இன்றைக்கு சொன்னது போல, தந்தாய் நீயும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக, இவர்களும் நம்முள் ஒன்றாயிருப்பார்களாக. இவர் தந்தை கடவுளோடு ஒன்றாயிருக்கிறார். தந்தை கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மகனாக இவருக்கு அருள் பொழிவு செய்திருக்கிறார். இப்படி அருள் பொழிவு செய்யப்பட்ட இந்த மகன் தந்தையிடத்தில் இன்றைக்கு மன்றாடுகிறார். இந்த பலிப்பிடத்திலிருந்து, தந்தாய் நீயும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதற்காக இவர் என்ன செய்யவும் துணிந்திருக்கிறார் என்று சொன்னால், இதோ இவர்கள் அனைவரும் உண்மையினால் சான்று பெறக்கூடியவர்களாக, இவர்கள் உம்முடைய மக்களாக, உம்முடைய உண்மையின் மக்களாக திகழ வேண்டும் என்பதற்காக என்னையே நான் அர்ப்பணமாக்குகிறேன், அர்ச்சனையாக்குகிறேன், பலியாக்குகிறேன், காணிக்கையாக்குகிறேன் என்று வந்திருக்கிறார். இந்த மக்களும், இந்த மண்வாழ் மக்களும், இந்த மண்ணும் ஒன்றாய் இருப்பதற்காகவும், நன்றாய் வாழ்வதற்காகவும், உண்மையினால் அர்ச்சிக்கப்படும்படியாகவும் அர்ப்பணமாக்கப்பட்ட செம்மறியாக, பலிப்பொருளாக உங்களுக்கு கடவுள் தந்திருக்கிறார். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இதனை செய்வதற்காக, உங்களோடு பயணிப்பதற்காக வந்திருக்கிறார். இரண்டாவது சிந்தனையாக ஒன்றே ஒன்று, இவர் ஏதோ புதிய வீடு இருக்கிறது அல்லது இவர் அங்கி வெள்ளை அங்கி போட்ட குரு என்பது இல்லை. அண்மையில் காலம் சென்ற மகா போப் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு ஆயனும் அந்தந்த ஆட்டுப்பட்டியின் நாற்றம் அறிந்தவனாக இருக்க வேண்டும்.
உங்களுடைய கவலை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய ஏமாற்றங்கள், உங்களுடைய விரக்திகள், உங்களுடைய தோல்விகள், உங்களுடைய நோய் பிணிகள் அனைத்தையும் அறிந்து வைத்து உங்களோடு வாழ்ந்து உங்களுக்கு பணியாற்ற வந்திருக்கிறார். அப்படி பணியாற்றுவது சாதாரணமானது அல்ல. கரைப்படும் எங்கள் மீது கல்லடிக்கும், சொல்லடிக்கும், ஏளன பேச்சுக்களுக்கும், இகழ்ச்சிக்கும், தனிமைக்கும், வருத்தத்திற்கும் ஆளாக்கப்படுவோம். அப்படி ஆளாக்கப்படுவதற்கு தயாராக இருங்கள் என்பதற்காகத்தான் அந்த பிரான்சிஸ் போப் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆட்டுப்பட்டியின் நாற்றம் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆட்டுப்பட்டியினுடைய நாற்றம் அறிந்திருப்பது மட்டுமல்ல, அந்த ஆட்டுப்பட்டியுடைய கரை அங்கியில் பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த ஆட்டுப்பட்டியுடைய கரைகள் என்று சொன்னால் உங்களுடைய குறைகள், உங்களுடைய குமுறல்கள், உங்களுடைய அழுகைகள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய விரக்திகள் எல்லாமே அவருடைய அங்கியிலும் அவர் பணியாற்றுகிற பணியிலும் அது கரையாக படிய வேண்டும். அப்படி படிவதற்காக தன்னை கொடுக்க வந்திருக்கிறார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்படி பலியாக பணியாற்ற, உங்களோடு வாழ, உங்கள் மத்தியிலே இந்த ஆட்டுப்பட்டிக்கு உரிமையாளராக கடவுள் இருக்கிறார். இந்த ஆட்டுப்பட்டியை பாதுகாக்கக்கூடிய கண்காணிப்பாளராக வந்திருக்கிறார். ஜே சகாயராஜ், நீ என்னை அன்பு செய்கிறாயா என்கிற வார்த்தை அவர் காதுகளிலே இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆமாண்டவரே என்று அவர் பதில் சொல்லுகிறார். அதற்கு கடவுள் சொல்லுகிறார், இந்த கேவடையாப்பட்டி மந்தையை பேணி வளர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இவருக்கும் கடவுளுக்கும் இடையே நடைபெறுகிற, இயேசுவுக்கும் இடையே நடைபெறுகிற டீல் இதுதான். நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உண்மை அன்பு செய்கிறேன். நீ என்னை அன்பு செய்வது உண்மையானால் இந்த கேவடையாப்பட்டி மக்களை பேணி வளர் என்று சொல்கிறார். பேணி வளர்ப்பதற்காக, அப்படி உங்களை வளர்க்கின்ற பொழுது சுமைகள் அதிகமாக இருக்கலாம். பார்ப்பதற்கு சிறிய உருவம், ஆனால் வலிமையான இதயம் கொண்டவர், பணிவு மிக்கவர், பக்தி மிக்கவர். எந்த காரியத்தையும், எந்த ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் இயலாது என்று எல்லோரும் அவருக்கு புத்திமதி சொன்னாலும் நடத்தி காட்டுகிறேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சாதனை புரிந்தவராக பார்க்க முடிகிறது. தொடக்கத்திலே தந்தை லாரன்ஸ் சொன்னது போல, லூர்து நகர் என்கிற அந்த இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு பணியை இதுகாரும் அது காட்டூர் பங்கிலே ஒரு கிளைப்பங்காக இருந்த காலத்தில் இருந்து இன்று வரை அப்படி ஒரு காரியத்தை யாரும் செய்திருக்க முடியாது. அத்தகைய நிலையிலே அவர் இரவு பகல் என்று பாராமல் வெகு தூரம் பயணித்து சென்று அந்த மக்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தங்கிவிட்டார். ஒரு காலத்திலே அண்மையிலே மேடையிலே கேட்டோம், நான் ஏற்கனவே ஒவ்வொருவருடைய வீட்டிலும் புகுந்து விட்டேன் என்று சொல்லி தமிழகத்திலே விசிலடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் அவ்வாறு செல்லுகிற இடத்திலெல்லாம் எல்லா வீடுகளிலுமே குடியிருக்கக்கூடியவராக இருப்பார். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் அவருக்கு குடியிருக்கிற கோவில்களாக மாறுகிறீர்கள். அவருக்கு இந்த கோவிலிலே பணி, ஆனால் அவர் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களை கோவிலாக்கி அந்த கோவிலிலே குடியிருக்கக்கூடிய பிள்ளையாக உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். மறைமாவட்டம் பெருமகிழ்ச்சியோடு இத்தகைய ஒரு தந்தையை உங்களுக்கு தாரை வார்த்து தந்திருக்கிறது என்று சொன்னால் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இங்கே பார்க்கிற இந்த குருக்களின் பட்டாளத்தை பாருங்கள். வந்திருக்கக்கூடிய அவர் பணியாற்றிய பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய படையாக திரண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் திரளை பாருங்கள். அதிலிருந்து விளங்கும் இவர் செய்யக்கூடிய நற்செயல்களை கண்டு இவர் கடவுளின் சீடர் என்பதை உலகம் நம்பும் என்று இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். அதே போன்று இவர் எத்தகைய நற்செயல்களை செய்தார் என்பதற்கு சாட்சியாக நம்பக்கூடிய விதத்திலே இவர் இங்கே வந்திருக்கிறார். இறுதியாக உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். பவுலடியார் சொல்லுகிறார், நான் வழிபடும் இயேசு யார் என்று எனக்கு தெரியும், அவர் நம்பத்தக்கவர் என்று சொல்கிறார். அவர் நம்பத்தக்கவர், கடவுள் நம்பத்தக்கவர். இவரும் கடவுளை நம்புகிறவர், ஒரு விதத்திலே எல்லோருக்குமாக நம்பத்தக்கவர். ஆனால் இன்றைக்கு அந்த நம்பத்தக்க கடவுளே இவரை நம்பி என்னை நம்பி எனக்கு தந்த பொறுப்பதனை என்று நாம் பாடுகிறோம். இவரை நம்பி இந்த கேவடையாப்பட்டி பட்டுக்கத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கிளை பங்குகள் மக்கள் எல்லோரையுமே இவரை நம்பி கடவுள் ஒப்படைக்கிறார். இன்று முதல் நீங்கள் இவருக்கு சொந்தம், இன்று முதல் இவர் உங்களுக்கு சொந்தம், நீங்களும் இவரும் கடவுளுக்கு சொந்தம். அவரே இன்றைக்கு கைப்பிடித்து இந்த மங்கள விழாவை நடத்தியது போல மறைவட்ட அதிபர் அவர்கள் இந்த விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி
2 சாட்சி கையெழுத்துக்களையும் வாங்கி இந்த மணவிழா கொண்டாட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார். வாழ்க பல்லாண்டு, வளர்க நீ உங்களுடைய தொண்டு. இந்த மக்களும், இந்த மண்வாழ் மக்களும், இந்த மண்ணும், இதிலே பணியாளராக வந்திருக்கக்கூடிய நீங்களும் என்னாலும் இறையருளால் நிறைக்கப்பெற்று உங்கள் இதயங்கள் விரும்பி தேடுகிற தீங்கற்ற நல்வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வேண்டி விரும்பி வாழ்த்தி வணங்கி உங்களுக்கு இந்த நல்ல ஒரு திருப்பலியிலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையோடு நமது தேவைகளை எல்லாம் இறைவனிடத்தில் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் இறைவனின் திருவுளத்தின்படி தாங்கள் பணியை நிறைவேற்றி மக்களுக்கு நல்ல மெய்ப்பராக விளங்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பங்கில் அர்ப்பணிப்புடனும் அன்புடனும் பணியாற்றிய அருட்தந்தை ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு நன்றியுடன் மன்றாடுகின்றோம். அவருடைய புதிய பணித்தளத்தில் அவருக்கு நல்ல உடல் நலம், ஞானம், இறைபக்தி, உற்சாகம் மற்றும் சிறந்த மேய்ப்பு பணிக்கு தேவையான அனைத்து அருள்களையும் நீர்தாமே வழங்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது புதிய பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்களுக்கு இடையே அன்பு, ஒற்றுமை, புரிந்துணர்வு மற்றும் சேவை மனப்பான்மை வளர்ந்து இறையாட்சி கட்டி எழுப்பும் கருவியாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நமது பங்கு சமூகத்தில் உள்ள இளைஞர்கள், குடும்பங்கள், முதியோர் மற்றும் குழந்தைகள் அனைவரும் புதிய உற்சாகத்துடன் இறைவாழ்வில் வளர்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, நம்பிக்கையோடு உம் திருமுன் நாங்கள் எழுப்பியுள்ள இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதுதானே ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்ல எல்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்ல எல்லா ஆனந்தம். நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீங்க
சசசா சகரிசா நினி சச நினி சசசா சகரிசா என்ன என்ன ஆனந்தம் எல்ல எல்லா ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் எல்ல எல்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுள்ளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தவர்களையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
தடுத்தாலேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமது அமைதி அருளும். எமது அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நொருவே உன்னத திருவே உலமதில் வாழுமே. உண்மை வழியென்றே உலகின் ஒளியென்றே உண்மை உயிரென்றே உள்ளமும் கோயிலே. உண்மை வழியென்றே உலகின் ஒளியென்றே உண்மை உயிரென்றே. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, மனம் நிறைந்த மகிழ்வோடு பக்தியோடு வருகிறவர்களுக்காக வரிந்து பேசுகிற இந்த பணிமய அன்னையின் ஆலயத்தில் கூடியிருக்கிற அத்துணை உறவுகளுக்கும் இந்த அழகிய தருணத்தில் நன்றிகளை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கடவுளின் அருளால் இந்த அழகிய வாய்ப்பு எனக்கு தரப்பட்டதாகவே நான் உணர்வுகிறேன். இந்த அழகிய வாய்ப்பை தந்த இறைவனுக்கும் மறைமாவட்ட ஆயருக்கும் நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய அருள் பணியாளர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி மகிழுகிறேன். இந்த அழகிய நாளில் மணப்பாறை மறைவட்ட அதிபர் இங்கு வருகை தந்து இந்த பணி பொறுப்பினை வழங்கி சிறப்பாக பணி செய்ய என்னோடு இணைந்து ஜெபித்தமைக்காக தந்தை அவர்களை மகிழ்வோடு நன்றி கூறி இந்த நூல் ஆடையை அணிவித்து தந்தை அவர்களுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மகிழுகிறேன். தந்தையோடு இணைந்து வருகை தந்திருக்கக்கூடிய மணப்பாறை மறைவட்டத்திற்குட்பட்ட அனைத்து அருள் பணியாளர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி மகிழுகிறேன். இந்த அழகிய தருணத்தில் நான் குருத்துவ பயிற்சிக்காக குருமடம் சென்றபோது எனக்கு அதிபராக இருந்த அருள் பணியாளர் தொடங்கி என்னுடைய களப்பணி திருத்தொண்டு பணி முதல் ஆண்டு நான் உதவி பங்குத்தந்தையாக சென்ற கிராப்பட்டி பங்குத்தளத்தின் அப்போதைய பங்குத்தந்தை அவர்களும் அதனைத் தொடர்ந்து நான் சென்ற பழைய கோவில் பங்கினுடைய பங்கில் 2 அருள் பணியாளர்கள் என்னோடு உடன் பயணித்தார்கள். அவர்களும் அதே சமயம் லூர்து நகர் பங்கின் பங்கு பணியாளராக இருந்தபோது பல அருள் பணியாளர்கள் அலைபேசி வழியாகவும் சந்திக்கிற போதும் ஆக்கத்தோடு பணி செய்வதற்கு ஊக்கம் கொடுத்தார்கள். அத்துணை நல் உள்ளங்களும் இந்த அழகிய தருணத்தில் இங்கு இணைந்திருப்பது, அவர்கள் எனக்காக ஜெபித்திருப்பது உண்மையிலுமே மனதிற்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இருக்கிறது. இந்த அழகிய தருணத்தில் அத்துணை அருள் பணியாளர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி மகிழுகிறேன். கரங்களை தட்டி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, கடந்த ஓராண்டு முழுவதும் ஆயர் இல்லத்தில் இருந்து கொண்டு திருச்சிலுவை கல்லூரியில் காட்சி தொடர்பியல் துறை படிப்பினை நிறைவு செய்து கொண்டிருந்தேன். இந்த பயிற்சியில் இருந்தபோது ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு சென்று விட்டு என் அறைக்கு வருகிற போதெல்லாம் என் அறையின் அருகாமையில் இருக்கின்ற மூத்த அருள் பணியாளர்கள் உணவறையில் அமருகிற போது ஊக்கம் கொடுக்கின்ற வகையிலும் இந்த நாள் எப்படி இருந்தது என கேட்டு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து மகிழ்வோடு ஓராண்டு முழுவதும் முன்னாள் இந்நாள் ஆயரின் செயலர்களும் என்னை கவனித்து கொண்டார்கள். அத்துணை அருள் பணியாளர்களும் இந்த நேரத்தில் சில அருள் பணியாளர்கள் நம்மத்தையில் இருக்கிறார்கள், இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் நன்றிகளை உரித்தாக்கி மகிழுகிறேன். அன்பு உறவுகளே, இந்த அழகிய தருணத்தில் என்னுடைய வகுப்பு தோழர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். என்னுடைய மறை மாவட்டத்தில் என்னோடு இணைந்து பணி செய்கின்ற வகுப்பு தோழர்களும் என்னுடைய நெருங்கிய நண்பரும் கோட்டாறு மறை மாவட்டத்திலிருந்து இந்த அழகிய நாளில் என் பிறந்த நாளில் எப்போதும் அவர் வருவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த நாளில் வருகை தந்து எனக்காக ஜெபித்த என்னுடைய வகுப்பு தோழர்களுக்கும் என்னோடு உடன் பயணித்து நண்பர்களாக கல்லூரி தொடங்கி, அதாவது 15 ஆண்டுகளுக்கு முன்பு என்னோடு கல்லூரியில் படித்தவர்களும் கடந்த 2 ஆண்டுகள் கல்லூரியில் படித்தபோது என்னோடு பழகிய தோழர்களும் தோழிகளும் இந்த நாளில் இந்த ஆலய வளாகத்திற்குள் நிறைந்திருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் நன்றிகளை உரித்தாக்கி மகிழுகின்றேன். அன்புக்குரியவர்களே, பல உறவுகள் இந்த ஆலயத்தை இன்று நிறைவு செய்திருக்கிறார்கள், நிறைத்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நான் மேலபுத்தூர் பங்கில் திருத்தொண்டு பணியை செய்தபோது எனக்கு அறிமுகமான பல உறவுகள் இந்த நாளில் இங்கு இணைந்திருக்கிறார்கள். உதவி பங்கு தந்தையாக நான் பணி செய்த
கிராப்பட்டி பங்கிலிருந்தும் பழைய கோவில் பங்கிலிருந்தும் பல உறவுகள் இந்த நாளில் இந்த இடத்தை அலங்கரித்திருக்கிறார்கள். அதுபோல ஓராண்டு காலம் உங்கள் மகனாக நான் பணியாற்றிய என்னுடைய பாசத்திற்குரிய இறை மக்கள் ஆகிய லூர்து நகர் பங்கின் பங்கு மக்கள் இந்த நாளில் இந்த இடத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதுபோல என்னுடைய பிறந்த ஊரிலிருந்து பல மக்கள் இந்த நேரத்தில் இந்த பலியில் இணைந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக என் மண்ணின் மைந்தர்கள் என்னை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக நாங்கள் இருக்கிறோம், எல்லா பணிகளையும் இறைவனை நம்பி செய் என்று சொல்லி ஊக்கம் தரும் வகையில் இந்த நாளில் இங்கு இணைந்திருக்கிறார்கள். அத்துணை நல் உள்ளங்களுக்கும் எனக்கு அறிமுகமான, குறிப்பாக கடந்த ஓர் ஆண்டில் பாரதிபுரம் என்ற பகுதிக்கு சென்று ஞாயிறு திருப்பலி நிறைவேற்றினேன். அங்கிருந்தும் இந்த நாளில் இங்கு வருகை தந்து எங்கள் மகிழ்வை ரெட்டிப்பாக்கி இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் கரம் தட்டி நன்றிகளை வெளிப்படுத்தி மகிழ்வோம். அன்பு உறவுகளே, இந்த அழகிய தருணத்தில் 3 முக்கிய நபர்களை நினைவு கூர்ந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் நபர், என் அன்னையை நான் இழந்தபோது பால்குடி மறவா என்னை பாங்குடன் எடுத்துச் சென்று பாதுகாப்பாய் வளர்த்த என் வளர்த்த அன்னை சபரியம்மாள் அவர்கள் இந்த நாளில் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். என் உடன் பிறப்புகளாக என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்கிற என்னுடைய அக்கா அவருடைய குடும்ப உறவுகளும் இந்த நாளில் இங்கு இணைந்திருக்கிறார்கள். என் தாய் வழி தந்தை வழி சொந்தங்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அதே சமயம் ஆரம்ப வயதிலிருந்தே அறிவு புகட்டி ஆன்மீகத்தில் என்னை வளர்த்தெடுத்து எனக்கும் இறைவனின் அழைத்தல் உண்டு என்பதை எனக்கு உணர்த்தி ஒவ்வொரு நாளும் என் வளர்ச்சியில் உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னை வளர்த்தெடுத்த என் குடும்ப உறவுகளாகிய புனித அன்னாள் சபை அருள் சகோதரிகள் இந்த நாளில் இங்கு இணைந்திருக்கிறார்கள். நன்றியோடு அவர்களை நினைவு கூறுகிறேன். இந்த அழகிய தருணத்தில் மூன்றாவதாக, என்னுடைய ஆன்மீக பயணத்தில் எனக்கு இருக்கின்ற இறைவனின் அழைப்பை எனக்கு உணர்த்தும் வண்ணமாக என்னை குருமடத்திற்கு அனுப்பி வைத்து நான் குருவாக மாறி பல இடங்களில் பணி செய்வதை பார்த்து எப்போதும் ஊக்கம் ஊட்டுகிற ஒரு நல்ல அண்ணனாக என்னோடு உடன் பயணிக்கிற அன்புக்குரிய அருள் பணியாளர் ரமேஷ் அவர்களும் இந்த நேரத்தில் இங்கு இணைந்திருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் நன்றிகளை கரம் தட்டி தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, இந்த அழகிய நாளில் இத்துணை நிகழ்வுகள் சிறப்பாக நடைகிறது என்றால் அனைத்திற்கும் மூல காரணம், அனைத்திற்கும் விதையிட்டவர் அன்புக்குரிய அண்ணன் ஜான் பிருட்டோ அவர்கள். இந்த அழகிய நாளுக்கு பலவிதமான வகைகளில் பல திட்டங்களை சிறப்பாக தீட்டி கடவுளின் உடனிருப்பை உணர்ந்தவராக உங்கள் ஒவ்வொருவரின் ஒத்துழைப்போடு இந்த அழகிய நாளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்திருக்கிறார். அண்ணன் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அவரோடு இணைந்து உழைத்த இப்பங்கின் நம் பங்கின் ஒவ்வொரு உறவுகளையும் ஊர் நிர்வாகத்தினரையும் பாடகர் குழுவினர் தொடங்கி சிறுவர் அமைப்பிலிருந்து முதியோர் வரை இந்த பங்கில் இருக்கிற எல்லா இயக்கத்தை சார்ந்த அத்துணை நபர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பயணிக்கிற இவ்வூரில் உள்ள ஒவ்வொரு உறவுகளுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி மகிழுகிறேன். அனைவரும் கரம் தட்டி அனைத்திற்கும் நன்றி சொல்வோம். அன்பின் வெளிப்பாடாக நம் அன்பின் தந்தை அவர்களுக்கு ஒரு நூலாடையை அணிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அழகிய நாளில் திரைக்கு பின் உழைக்கின்ற சில நபர்கள் உண்டு. உண்மையிலுமே வந்திருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் உணவு கொடுக்க வேண்டும், அதற்கான பணிகளை முன்னின்று பாருங்கள் என்று சொன்னபோது இப்பங்கின் பங்கு தந்தையோடு இணைந்து நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அவர்களோடு இணைந்து ஊர் நிர்வாகத்தினர் வந்திருக்கிற அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் நாங்கள் உணவு ஏற்பாடு செய்கிறோம். ஏற்கனவே நீங்கள் ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் நீங்கள் ஏற்பாடு செய்ததை நாங்கள் நிறுத்தவில்லை என்று சொல்லி உறவுகளுக்கு உணவு ஏற்பாடு செய்வதற்காக சில அருள் பணியாளர்களிடத்தில் சொல்லியிருந்தேன். அன்புக்குரிய தம்பிகளாகிய தற்போதைய லூர்து நகர் பங்கின் பொறுப்பு பணியாளராக இருக்கிற அருள் பணியாளர் பிரகாஷ் அவர்களும் மோசஸ் அவர்களும் அன்பு தம்பி ஃபெலிக்ஸ் அவர்களும் இந்த நாளில் இந்த உணவுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் முன்னின்று செய்திருக்கிறார்கள். நன்றியோடு அவர்களை நினைவு கூறுகிறேன். அத்துணை உள்ளங்களுக்கும் அத்துணை திரைக்கு பின் உழைத்த ஒவ்வொரு உறவுகளுக்கும், குறிப்பாக இந்த அழகிய நாளுக்கான அழைப்பு கொடுத்த போது அண்ணன் ஆனந்த் அவர்கள் பவர் ஆஃப் காட் வலைதளம் வழியாக நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இந்த நாளில் வருகை தந்து நடக்கிற நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து அதனை வலைதளத்தில் பதிந்து பலருக்கும் பகிர்கிறேன் என்று சொல்லி இந்த அழகிய நாளில் இந்த நிகழ்வுக்கெல்லாம் பலரும் பல விதங்களில் ஒத்துழைப்பை நல்கி இருக்கிறார்கள். அத்துணை உறவுகளுக்கும் நன்றிகளை கரம் தட்டி தெரிவித்து மகிழ்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்டைய திருவுணவு நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் உம்மில் ஒன்றிணைந்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோலவும் அது திரு அவையிலும்
ஒற்றுமையை அது என்றுமென்றும் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறுதி பாடலுக்கு பிறகு நம்முடைய புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு வரவேற்பு நடைபெற இருக்கிறது. எனவே ஊர் நிர்வாகிகள் தந்தை அவர்களை கௌரவிக்க இருக்கிறார்கள். எனவே தயவு செய்து அப்படியே ஒரு 10 நிமிடம் பொறுமை காக்கவும். தந்தை அவர்களை சிறப்பித்துவிட்டு நாம் சாப்பிட செல்லலாம். அருட்தந்தையர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்து நம்முடைய ஊர் நிர்வாகிகளை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு அருட்தந்தைக்கும் நீங்களே வந்து பொன்னாடையை போர்த்தலாம். காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. தாயும் நீயே, தாலாட்டும் நீயே, சேயின் பாவம் தீர்த்து வைப்பாயே. பாதை முழுதும் வந்தவள் நீயே, பாரில் முழுதும் உன்னத தாயே. ஊரை காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. கடலுக்குள் நின்றோரை காத்து நின்றாயே, தொழிலுக்கு முன் நிற்பாயன் தாயே. கடலுக்குள் நின்றோரை காத்து நின்றாயே, தொழிலுக்கு முன் நிற்பாயன் தாயே. மனதுக்குள் எண்ணங்கள் தூய்மை செய்வாயே, மனதுக்குள் எண்ணங்கள் தூய்மை செய்வாயே. மனிதத்தை காத்திடும் என் தாயே, ஊரை காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே.
செய்வாயே தொல்லைகள் மடியும் உன்னாலே பிள்ளையின் தேவை நீ அறிவாயே தொல்லைகள் மடியும் முன்னாலே உள்ளத்தின் உருவம் நீயே நீயே உள்ளத்தின் உருவம் நீயே நீயே எல்லைகள் இல்லாத என் தாயே ஊரை காக்கும் உயிரான தாயே தேவையாவும் தீர்ப்பவள் நீயே தாயும் நீயே தாலாட்டும் நீயே சேயின் பாவம் தீர்த்து வைப்பாயே பாதை முழுதும் வந்தவள் நீயே பாரில் முழுதும் உன்னத தாயே ஊரை காக்கும் உயிரான தாயே தேவையாவும் தீர்ப்பவள் நீயே
ஊர் போற்றும் பார் போற்றும் மாதாவே, எல்லார்க்கும் எல்லாமும் தாய் நீயே. ஊர் போற்றும் பார் போற்றும் மாதாவே, எல்லார்க்கும் எல்லாமும் தாய் நீயே. உலகத்தின் கதிரொளியே, எங்கள் உள்ளத்தில் நீ என்றும் நிலவொளியே. இதயத்தின் இசையொலியே, எங்கள் இல்லத்தில் இரவாத சுடரொளியே. வலி ஒன்றும் இல்லை, இடரென்றும் இல்லை, வழிதோறும் நீ வந்தாலே. உறவில்லா உயிரில்லையே, உலகத்தை காப்பாற்றும் எம் அன்னையே. விண்ணோடும் மண்ணோடும் மலர்ந்தவளே, மனம் வீசும் முல்லை நீ மரியாளே. வருங்காலம் என்றும் வளமாக மாறும், வருங்காலம் என்றும் வளமாக மாறும், வழிதோறும் நீ வந்தாலே. தாய்மைக்கு தாயான தாரகையே, தரணிக்கு நீ என்றும் தானியமே. பூலோகம் நீரின்றி காய்ந்தாலுமே, வற்றாது எப்போதும் உன் பாசமே. வரம் வேண்டி நின்றோம் வர வேண்டும் தாயே, வரம் வேண்டி நின்றோம் வர வேண்டும் தாயே, வழிதோறும் நீ வந்தாலே. தாய் மரியே, சுமைகளை இறக்கும் இதயம் முழுதும் சுகங்களை நிரப்பும். சுமைகளை இறக்கும் இதயம் முழுதும் சுகங்களை நிரப்பும். தாய் மரியே, சுமைகளை இறக்கும் இதயம் முழுதும் சுகங்களை நிரப்பும். வாழவே தருவாய் உன் கரமே, என் பாவம் குறையும் இனிமே. வாழவே தருவாய் உன் கரமே, என் பாவம் குறையும் இனிமே. பயமில்லையே மரியே,
இதயம்